ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a rebellion. ரெபிலியன்னா புரட்சியாளன் அர்த்தம். பாவத்துக்கு எதிராக புரட்சி செய்தார். பெண்களுக்கு எதிராக புரட்சி செய்தார். ஆண்கள் மாத்திரமே பாவ மன்னிப்பு பெற முடியும், பெண்கள் பாவ மன்னிப்பு பெற முடியாது. புரட்சி செய்த நயமா பேசிதான் ஊழியம் செய்யணும்னா அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். விக்கிரகங்களையும் எதிர்க்கலனா ஊழியம் செய்ய முடியாது. இந்த உலகத்துல நயவஞ்சகமான தலைவர்கள் தான் வராங்க. தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும், கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாராலும் போற்றப்படுகிற தலைவனா இருக்கணும். அப்படிதான் உலக மனுஷன் வரா. ஆண்கள் மாத்திரமே பாவ மன்னிப்பு பெற முடியும், பெண்கள் பாவ மன்னிப்பு பெற முடியாது. புரட்சி செய்தார். அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடக்குது? நீ என்னையா புரட்சி செய்யற? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல புரட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நெஞ்ச நிமித்தி சொல்லணும், நெஞ்ச நிமித்தி சொல்லணும். ஏன்னா சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஒரு கிராமமா ஊரை ஓடுறோம். அங்கெல்லாம் நமக்கு பிளீசிங்ல கிடைக்காது, வரவேற்பு கிடைக்காது. நீ மதத்தையோ விக்கிரகங்களையோ எதிர்க்கலனா ஊழியம் செய்ய முடியாது. நீ மதத்தையும் விக்கிரகத்தையோ எதிர்க்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியாது. நீ நயமா பேசிதான் ஊழியம் செய்யணும்னா அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அறையணும்? ஏன்னா அங்க நடந்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் எதிர்த்தாரு. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்க வசிக்கிற பட்ஃபயர், அது பட்ஃபயர் என்ற இந்த கிராமம் எத்தனை பேர் எதிர்க்கிறீங்க? நீங்க இயேசுன்ற நாமத்துல எத்தனை பேர் எதிர்க்கிறீங்க? வளைஞ்சி நெளிஞ்சு தானே போய் கொண்டு இருக்கோம், வளைஞ்சு கொண்டு நெளிஞ்சு கொண்டுதான் வாழ்றோம். அவர் புரட்சி செய்தாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்காமல் என்னுடைய இருதயத்துல இடம் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நயவஞ்சகமான தலைவர்கள் தான் வராங்க. தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும், கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாராலும் போற்றப்படுகிற தலைவனா இருக்கணும். அப்படிதான் உலக மனுஷன் வரான். நீ மரித்து போனாலும் உன் சந்ததியும் போற்றக்கூடிய ஒரே நாமத்தை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவர் புரட்சி செய்தார். அவர் புரட்சி செய்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a rebellion. ரெபிலியன்னா புரட்சியாளன் அர்த்தம். பாவத்துக்கு எதிராக புரட்சி செய்தார். பெண்களுக்கு எதிராக புரட்சி செய்தார். ஆண்கள் மாத்திரமே பாவ மன்னிப்பு பெற முடியும், பெண்கள் பாவ மன்னிப்பு பெற முடியாது. புரட்சி செய்தார். கல் அடிச்சு கொன்றுணும். விபச்சாரம் செஞ்சுட்டியா, ஆணை விட்டுருவாங்க, பெண்ணை மட்டும் கொல்லணும். புரட்சி செய்தார். இன்னைக்கு பொம்பளைங்களுக்கு என்ன நடக்குது? அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடக்குது? நீ என்னையா புரட்சி செய்யற? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல புரட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நெஞ்ச நிமித்தி சொல்லணும், நெஞ்ச நிமித்தி சொல்லணும். நாம எல்லா இடத்துலயும் தலை குனிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னே தெரியல, பேசுறதுக்கு நாதி இல்ல. ஏன்னா எல்லா சபையிலயும் பாஸ்டர் சொன்ன மாதிரி வாக்குத்தத்த வசனம், அன்பு, சமாதானம் இதுவே கேட்டு இருந்தனா கிறிஸ்துவன்னா உனக்கு என்னன்னு தெரியும்? நீ எப்படி கிறிஸ்துவன்ற நாமத்துல போய் நிப்ப?